வணக்கம். இன்னைக்கு நம்ம நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களோட ஒரு நாள் நிகழ்வுகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது டிசம்பர் 3, 2025ல நடந்த சம்பவங்களோட ஒரு தொகுப்பு. ஆமாம். இதுல ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப பெருமையான விஷயங்கள் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ரொம்பவே அதிர்ச்சியான சம்பவங்களும் போராட்டங்களும் நடந்திருக்கு. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க சொல்றது ரொம்ப சரி. இந்த மாதிரி ஒரே நாளோட செய்திகளை ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது தான் ஒரு பகுதியோட உண்மையான சித்திரம் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா. ஒரு கைவினைப் பொருளுக்கு கிடைக்கிற அங்கீகாரம், விவசாயியோட கண்ணீர், அப்புறம் சட்ட ஒழுங்குல இருக்கிற சவால்கள், இதை எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கணும். சரி, முதல்ல அந்த நல்ல விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அம்பாசமுத்திரத்தோட பாரம்பரிய மரச்சொப்பு சாமான்களுக்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு, அதாவது ஜிஐ டேக் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப பெரிய அங்கீகாரம் இல்லையா? நிச்சயமா. இது வெறும் ஒரு அங்கீகாரம் மட்டும் இல்ல. இது ஒரு சட்டப்பூர்வமான கருவி. ஓஹோ. ஆமா. அதாவது அந்த கைவினைப் பொருளோட தனித்துவத்தை இது பாதுகாக்கும். அதோட சந்தை மதிப்பை உலக அளவுல இது உயர்த்தும். அப்போ அந்த கைவினைஞர்களுக்கு இது நேரடியா ஒரு பெரிய உதவியா இருக்கும். கண்டிப்பா. ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய தொழில் பாதுகாக்கப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் விவசாயம். கரெக்ட். இன்னொரு பாரம்பரிய தொழிலான விவசாயத்துல நிலைமை தலைகீழா இருக்கு. ஆமா, அந்த செய்தி ரொம்பவே வேதனையா இருந்துச்சு. டிட்வா புயல் மழையால மானூர்ல உளுந்து விவசாயிகள் பயிரை டிராக்டர் விட்டு அழிக்கிற நிலைமை. ஏக்கருக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க. கடைசியில எல்லாமே வீண். இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்னா வச்சு பாருங்க. ஜிஐ டேக்ங்கிறது ஒரு அமைப்பு. அது சரியா வேலை செய்யுது. ஆனா விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய அடிப்படை கட்டமைப்பு அது இயற்கையோட சீற்றத்துக்கு முன்னாடி தோத்து போகுது. இது ஒரு பெரிய அமைப்பு ரீதியான சிக்கல்னு சொல்றீங்க. ஆமா, இது விவசாயத்துல மட்டும் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த வழக்கறிஞர்கள் போராட்டம். அதேதான். நெல்லையில நீதிமன்றங்கள்ல ஃபைலிங் சர்வர் வேலை செய்யலைன்னு வழக்கறிஞர்கள் போராட்டம் பண்ணிருக்காங்க. இதுவும் ஒரு அமைப்பு ரீதியான சிக்கல் தானே? ஆமா, இல்ல டெக்னாலஜியை கொண்டு வர்றது மட்டும் போதாது. அதுதான். அதை சரியா பராமரிக்கணும். அந்த உள்கட்டமைப்பு சரியா இருக்கணும். இல்லனா ஒரு சின்ன சர்வர் கோளாறு மொத்த நீதி வழங்கும் அமைப்பையே முடக்கிடும். யோசிச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இவ்ளோ பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போதுதான் நம்மள ஒரே வைக்கிற குற்ற சம்பவங்களும் அதே நாள்ல நடந்திருக்கு. ஆமா, அதுதான் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். செங்கோட்டையில அரசு வழக்கறிஞர் முத்துக்குமாரசாமி அவரோட அலுவலகத்திலேயே வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு. அதே மாதிரி சாத்தான்குளத்துல சிறப்பு எஸ்ஐ ஒருத்தரோட கணவர் ஜேம்ஸும் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இது சட்ட ஒழுங்கு மேல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. இதுல குறிப்பா அந்த அரசு வழக்கறிஞர் கொலை அது ரொம்ப ஆபாயகரமான ஒரு போக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அது ஒரு தனிநபர் மேல நடந்த தாக்குதல் இல்ல. அது சட்ட அமைப்பின் மீதே நடத்தப்பட்ட ஒரு நேரடி தாக்குதலா பாட்டப்படுது. சரிதான். இது ஒரு பக்கம் நடந்தாலும் அதே நாள்ல 2015ல நடந்த ஒரு கொலை வழக்குல 14 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்த தீர்ப்பும் வந்திருக்கு. அப்போ அமைப்பு ஒரு பக்கம் வேலை செய்யுது, இன்னொரு பக்கம் தாக்குதலுக்கு உள்ளாகுது. கரெக்ட். அமைப்பு ஒரு பக்கம் குற்றவாளிகளை தண்டிச்சாலும் புதுசா நடக்கிற இந்த மாதிரி கொடூரமான குற்றங்களை தடுக்க முடியாம திணறுது. அப்போ இந்த ஒரு நாள் செய்திகள்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது? கொண்டாட்டமும் இருக்கு, கொலையும் இருக்கு. அங்கீகாரமும் கிடைக்குது, அவலமும் நடக்குது. இதுதான் அந்த பிராந்தியத்தோட நிஜமான முகமா? நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை மட்டும் நான் விட்டுட்டு போறேன். சொல்லுங்க. நாம இன்னைக்கு பார்த்த இந்த நிகழ்வுகள் எல்லாமே தற்செயலா நடந்த தனித்தனி சம்பவங்களா? இல்ல அந்த பகுதியில ரொம்ப காலமா ஆழமா வேரூன்றி இருக்கிற சமூக பொருளாதார பிரச்சனைகளோட வெளிப்பாடா? ஒரு சமூகம் தன்னோட பெருமைகளை கொண்டாடும் அதே நேரத்துல இந்த மாதிரி ஆழமான காயங்களை எப்படி கவனிக்காம இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க.